நினைக்க முடியாத ஒரு சந்தோஷம் உண்டு. என்னன்னு சொன்னா 2 புள்ளிகளும் இப்படி பங்கு வச்சு எடுபடுற சும்மா விஷயம் இல்ல. பெரிய ஆக்களோட 40 வயசுக்காரரோட தான் ஓடினவன். கிட்டத்தட்ட ஒரு 40 பேரோட ஓடி இருப்பேன். அதால எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. வயது வந்தவர்களுக்கான இந்த மரதன் ஓட்ட நிகழ்வுல வந்து தம்பிதான் வந்து ஃபர்ஸ்டா வந்திருக்காரு. எனக்கு சந்தோஷமா இருந்தது. எத்தனை வயது இருந்தது? 14. எத்தனாம் இடம் கிடைச்சது? தொடர்ச்சியா முதலாம் இடம் தான். இந்த முறை முதலாம். வெரி குட். வாழ்த்துக்கள். தம்பிதான் முதலாவது ரைட். முதலாவது போட்டியாளர் போட்டியை முடிச்சுட்டான் பாருங்க. வணக்கம் வரவுகளே, கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உலகிறேன். இன்றைக்கு இலங்கையில யாழ்ப்பாணத்துல பலாலியில இருக்கின்ற விண்மீன் விளையாட்டு கழகத்தினுடைய அந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு நடாதப்படுகின்ற அந்த மாபெரும் விளையாட்டு நிகழ்வு நடைபெற இருக்குது. அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு முதல் பாருங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னடா இது பலாலி டொன்போஸ்கோ இளைஞர் ஒன்றியத்தால் வருஷம் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழாவை முன்னிட்டு நாங்கள் வருஷம் தொடர்ச்சியாக இந்த விளையாட்டு போட்டியை வச்சு கொண்டு வரோம். இந்த விளையாட்டு போட்டி எங்களுடைய பலாலி வளலாய் மக்கள், அதாவது எங்களுடைய பலாலி பங்கு மக்கள் அதுக்கு அவர்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நாங்கள் வருடத்தில் ஒரு முறை இந்த விளையாட்டு போட்டியை விமர்சையாக வெளிநாட்டு வாழ் உறவுகளும் மற்றும் எங்களுடைய நலம் விரும்பிகளுடைய உதவிகளுடன் நாங்கள் இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பாக செய்து வருகின்ற நாங்கள். இந்த விளையாட்டு போட்டி ஆனது காலை விளையாட்டாக மரதன் மற்றும் அது முடிந்தவுடன் நீச்சல், போட் ரேஸ் போன்ற விளையாட்டுகளுடன் ஆரம்பமாகும். அதன் பிற்பாடு மாலை 4 மணிக்கு விருந்தினர்கள் நடைபெறும் ஆரம்பமாகும். இந்த விளையாட்டுப் போட்டியானது முன்பள்ளி சிறார்களுடன் தொடங்கி முதியவர்கள் வரை இந்த விளையாட்டுப் போட்டி நடைபெறும். ஆகவே அனைவரும் இந்த விளையாட்டுப் போட்டியை கண்டுகளிக்க பலாலி விண்மீன் விளையாட்டு மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடைபெற எமது பங்கு மக்கள் மற்றும் வெளிநாட்டு உறவுகள் மற்றும் எமது நலம் விரும்பிகளான எங்களுடைய உடன்பரா சகோதரர்கள் உதவி செய்துதான் இந்த விளையாட்டு போட்டி நாங்கள் வெறும் விமர்சையாக செய்து வருகின்றோம். ஆகவே அனைவரும் இன்று வந்து இந்த விளையாட்டு போட்டியை கண்டு மகிழ்மாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதுல வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் ஓடினோம் மரதன்ல? 91 பேர் ஓடினோம். ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்த்து 90. தூரம் எவ்வளவு? கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர். ஆரம்பம் அங்க மாவட்டபுரத்திலிருந்து. பெண்களுக்கு கேகேஎஸ் பீச். இது எத்தனாவது வருஷமா? இது முதல் தனிப்பட்ட முறையில செய்யறா ஒரு 4-5 வருஷமா தொடர்ந்து செய்யறாங்க. இப்ப எல்லாரையும் இணைச்சு 3 வருஷமா சிறப்பு வாக்கு பெற தலை வணங்கி ஆமென் என்று வெரி குட். அங்கெல்லாம் மரதனோட போயினோம். இந்த மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயம் ஒன்றில் இருந்து தான் இந்த இன்றைய மரதன் ஓட்ட நிகழ்வுகள் வந்து ஆரம்பமாக இருக்குது. வேறங்க வீரர்கள் எல்லாம் வந்துட்டேன். போட்டி ஆரம்பமாக போகுது. மாவட்டபுரம் சிறந்தையிலிருந்து பலாலி ஆண்டனிபுரம் ஆண்டோனியார் ஆலயத்தில் நிறைவேறும் என்பதை அறிவித்திருந்தோம். போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு பார்வையாளர்கள் விளைவிக்க வேண்டாம் என்று வீதியை மறைத்து எவரும் செல்ல வேண்டாம் என்பதை அறிவித்திருந்தோம். இதோ போட்டியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து ரசிகர்களை மேம்பட வேலை செய்கின்றோம். ஆரம்பமாக
KKSல நிக்கிறோம். பெண்களுக்கானதும் சிறுவர்களுக்கானதுமான இந்த மரதன ஓட்ட நிகழ்வு வந்து இப்ப ஆரம்பமாயிருக்கு. தயார் நிலையில நிக்கிறோம். ஆரம்பிக்கப்பட்டு மாண்புமிகு ஆலய முன்னிலையில் நிறைவேறும் என்பதை அறிவித்திருந்தோம். 13,000க்கும் மேற்பட்ட ஆண்களுக்கான மாவட்ட தண்ணியிலிருந்து தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு போட்டியாளர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் விளைவிக்க வேண்டாம் என்று வருங்க ஆகல எல்லாரும் ஓடிடுமா. இது பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான மரதனோட்ட நிகழ்வு. தம்பிதான் பஸ்ல வரானா உனக்கு வந்துட்டா வராங்க படியே. ஓடலாம் ஓடலாம் கலைக்க ஓடிடலாம். போட்டியில் பங்கேற்கும் அனைவரும் சிறுவர்கள். அதனை கருத்தில் கொண்டு பாடங்களை ஒரு பக்கமாக எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது முதல் 2 அறிமுகம் பின்னால் வருவோம் இருக்கின்றார்கள். அவர்களை சேர்ந்த பல சிறுவர்கள் போட்டியில் பங்கேற்று இன்னும் கண்களுக்கு விரும்பும் ஏற்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உற்சாகப்படுத்துமாறு அனைவரும் நண்பர்கள் அழைத்து நிற்கின்றோம். இல்ல முதல்ல இந்த 2 பேரும் நம்பரே கிட்ட கிட்ட தான் மாறாங்க.
சிறுவர்கள் போட்டியில் இது உற்சாகத்தை பங்கெடுத்துக் கொண்டுள்ளார்கள் என்பதை அறிய வேண்டும். எமது சிறார்கள் எந்தெந்த காவலால் ஓடிக்கொண்டுள்ளார்கள் என்பதை அறிய வேண்டும். அவர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்கு உங்களை அழைத்து நிற்கின்றேன். போட்டியை பங்கெடுக்கும் போட்டியாளர்களுக்கு எந்த ஒரு ரசிகர்களும் இடையூறு வழங்க வேண்டாம் என்பதிலும் அவர்கள் உற்சாகப்படுத்துவதற்கு அனைவரும் அழைத்து நிற்கின்றோம். அவர்களுக்கு உற்சாகத்தை வழங்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கிறோம். எமது சின்னஞ்சிறு காலையிலே செய்தியை கூட கருத்துக் கொள்ளாமல் எங்களுக்காக நிறைவேற்ற வேண்டிய பங்கேற்றுக் கொண்டுள்ளனர். அவர்களுக்காக நீங்கள் அவர்களுக்கான ஒப்புதலை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது. அதுதான் எனக்கான போக்குவரத்து குழுமங்களை செய்தவங்களுக்கு எனக்கு தம்பி வந்துட்டான். அவருடைய சின்னஞ்சிறு கால்களால் எங்களுக்காக போட்டியில் பங்கெடுத்துக் கொண்டுள்ளது என்பதை குறிப்பிடுகின்றோம். அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நீங்கள் சீனியர்களிடமிருந்து உற்சாகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பெண்களுக்கான மரபணு போட்டியாளர்கள் மாவட்டத்தில் கண்மணி என்பதை அறிய தருகின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தருணத்தில் முதல் இரு போட்டியாளர்கள் எங்களுடைய அறிவு வாகனத்தில் முன்வரத்து உற்சாகப்படுத்துவதற்கு அனைத்து மக்களின் நன்றியை அளித்திருக்கின்றோம். சிறுவர்கள் கூட கருத்துக்கொள்ளாமல் எங்களுக்காக போட்டியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். உறவுகளை நண்பரின் வீடியோங்கள் வந்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அழைத்து நிற்கின்றோம். ஆண்களுக்கு பெண்கள் கலெக்டர்களை நிர்வகிப்பதற்காக இது ஒரு பெண்களின் நமது அறிவிப்பு வாகனத்திலிருந்து வருகிறது. அந்த பெண்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குமாறு பெண்களையும் வந்துட்டு அவங்க போட்டுதோ அனைத்து சிறார்கள் அனைத்து சிறார்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
முக்கிய கல்வெட்டு வீரர்களுக்கு எந்த ஒரு ரசிகர்கள் உடைமையை விளைவிக்க வேண்டாம் என்பதை மறந்து தருகிறோம். நாங்கள் திரும்ப முன்னுக்கு அப்படி வரையணும் ஒன்று பார்க்க போக பாருங்க. இளைஞர் அணியும் வந்துட்டு கிட்ட பாருங்க, அங்கே இளைஞர் டீம் வருது. பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வரையணும். முடிஞ்சிருவோம், முடிகிறாக்கள் போகணும். ரைட், நாங்க திருப்பவும் வந்து அங்க போறோமா? திருப்பவும் நாங்கள் முன்னுக்கே போறோம். வந்து போட்டி முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்பதான் மற்றாக்களை நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் திருப்பவும் நாங்கள் போட்டி முடிவற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். சின்ன படி ரைட். இப்ப இளைஞர்களுக்கான நாங்க இப்ப போட்டியினுடைய முடிவு கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். தம்பிதான் பஸ்ஸா வந்து கொண்டிருக்கான் பாருங்க. இப்ப தம்பிதான் பஸ்ஸா வந்து கொண்டிருக்காரு பாருங்க. ரைட், கிட்ட வந்துட்டோமா? முடிவிடத்துக்கு கிட்ட வந்துட்டோம். தம்பிதான் வந்து பஸ்ஸா வந்து கொண்டிருக்காரு பாருங்க.
நீதியால் தர வேண்டும் இருக்கும் நிலையில் கைமொழி வேலை குறிப்பிட்ட ஆண்களுக்கான வயலோட தெரியும் முதல் வீரர் அறிவு அவருக்கு வர வேண்டும் என்றால் அதனை பிறந்து அவருக்கு அருகில் இரண்டாவது வீரர் அழைத்து சிறந்திருக்கிறார். வந்துட்டானா இலவுக்கு விட்டாமல் வீரர்களுக்கு உற்சாகப்படுத்துமாறு வீடியோர்கள் வந்து விற்குமாறு உங்களுடைய அன்புடன் அழைக்கணும். முதல் வீரர் என்பது வாகனத்தை பின்தொடர்ந்து வர வேண்டும் என்றார். அதனைத்தான் என்றார். மூன்றாவதாக ஒரு பெண்களை போட்டியில் வர வேண்டும் என்றார் என்பதை கோர்க்க வேண்டும். இந்திய வீரர்கள் அழைப்பு வாகனத்தை தொடர்ந்து வர வேண்டும் என்றார். மூன்றாவதாக ஒரு பெண்களை வர வேண்டும் என்பதை குறிப்பிடத்தக்கது. ஆமாம், அந்த வீரர்களுக்கு உங்களுடைய உற்சாகத்தை வழங்குமாறு ஆண்களும் பெற்றுக்கொள்கின்றனர். இன்னென்று காலையால் ஒரு சுடும் வெள்ள கூட கற்பிக்கலாமல் உங்களுக்காக போட்டியாளர் பங்கெடுத்துக் கொள்கிறார் என்று அறிவித்துள்ளனர். அவர்களுக்கான ஊக்கத்தை வழங்குவதற்காக உங்களை அழைத்து நிற்கின்றனர். அதனை பிறகு இரண்டாவது அவருக்கு போட்டியாக நிறைவேற்றினார் என்று குறிப்பிடப்பட்டது. தம்பிதான் இப்ப பஸ்ஸா வந்து விட்டுருக்காரு பாருங்க. Come on, come on. தண்ணீரை ஊற்றி போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றனர். சும்மா நிற்காமல் எங்களுடைய கைகளை கட்டி அவர்களுக்கான தண்ணீரை ஊற்றி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அழைத்து நிற்கின்றனர். இதை முதலாவது வீரர் என்பது அறிவிப்பு மாநிலத்திலிருந்து வரவேற்கிறார். அதனை சேர்ந்த ஒரு பெண்மணியும் வரவேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொடிவிடத்துக்கு தம்பி இப்ப முடிவிடத்துக்கு வந்துட்டாரு. கிட்ட அங்க 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 அங்கதான் முடிவிடும். முதலாவதா நம்பி வந்திருக்க வர போறேன். அவன் முடிவிடமா இதான் முடிவிடம். தம்பி ஓடி வந்து கொண்டிருக்க. இதான் வந்து முடிவு போடும். ரைட், தம்பி வந்துட்டான் பாருங்க. தம்பி தான் முதலாவது ரைட், முதலாவது போட்டியாளர் போட்டியை முடிச்சுட்டான் பாருங்க. சூப்பரா சொல்றேன். அடுத்த ரெண்டாவது தம்பி யாருவா? ரெண்டாவது ரைட், ரெண்டாவது வந்தார். வாழ்த்துக்கள், சூப்பர்.
அடுத்தடுத்த போட்டியாளர்கள் வந்து கொண்டிருக்கேன் பாருங்க. தம்பி 3ஆம் பாருங்க. ரைட், இப்படிதான் ஒரு கல்வாரா பாருங்க. பெண்களில் வந்து தங்கச்சி தான் முதலாவது. நண்பனும் மகளும் ஓடி இருக்காங்க. முக்காசி பேரும் வந்துட்டு இருந்தாலும் இன்னும் கடைசியாக வந்து முடிய இல்லையா பாருங்க, இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கணும். வந்து நண்பரும் தன்னுடைய இரண்டு புள்ளிகளையும் வந்து இந்த மரதன் ஓட்டத்துல ஈடுபடுத்தி இருக்கணும். அதே நேரம் மகன் வந்து அங்கே போறாரு. மகன் வந்து 3ஆம் இடமும் மகள் 5ஆம் இடமும் வந்திருக்கிறான். இதை நினைக்க முடியாத ஒரு சந்தோஷம் உண்டு. என்னன்னு சொன்னா 2 புள்ளிகளும் இப்படி பங்கு பெற்று எடுபடுற சும்மா விஷயம் இல்ல. 50 மேற்பட்ட புள்ளிகளுக்கு மேல பங்கு பெற்று அதுல எங்களோட மகள் அவாவுக்கு 9 வயசு தான். அவ ஒரு 5ஆம் இடத்தையும், அடுத்து எங்களோட மகன் 13 வயசு, அவர் ஒரு 3ஆம் இடத்தையும் வருது. எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறது. இதான் முதல் முறையாக ஓடி 2 பேருமே முதல் முறையாக ஓடி எடுபட்ட பெரிய சந்தோஷம். இனி வரும் காலங்களில் 1ஆம் இடத்தை வர்றதுக்கு சான்சியல் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறபடியா இது எங்களுக்கு ஒரு ஆழமான சந்தோஷத்தை குறிக்கிறது. நன்றி. சின்னாங்களையும் ஓடி முடிய இல்லை. ஆண்களுக்கான வயது வந்தவர்களுக்கான இந்த மரதன் ஓட்ட நிகழ்வுல வந்து தம்பிதான் வந்து ஃபர்ஸ்டா வந்திருக்கிறார். தம்பி வணக்கம். வணக்கம். உங்க பேரை சொல்லுங்க. பிரதீப். ரைட், நீங்க எல்லாம் முதலாவதா வந்திருக்கீங்க.
எப்படி உணர்வு இருக்கு? எனக்கு சந்தோஷமா இருந்தது. எத்தனை வயது இருந்தது? 14. உங்களுக்கும் 2வது ஆளுக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு தூரம் இருந்தது? 100 மீட்டர். முதல் தடவையா ஓடுறீங்களா இல்ல பழமையா ஓடுறீங்க? போன வருஷம் எல்லாத்துக்கும் முதல் வருஷம் போனோம். பிளேஸ் கிடைச்சதோ? போன வருஷம் கிடைக்கல. கிடைக்கல. 5வது. தொடர்ச்சியான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் உண்மையில வின் பண்ணலாம்ன்றதுக்கு நீங்க ஒரு அடையாளமா இருக்கிறீங்க. ஓட்டத்துக்கான பயிற்சிகள் பாடசாலையில் எடுத்தீங்களா இல்ல கிரவுண்ட்ல? பாடசாலை போட்டி நிகழ்வு எல்லாம் பங்கு பெற்றது. மகன் வெற்றி தொடர்பாக என்ன சொல்றீங்க? மிகவும் சந்தோஷமா இருக்கு. அவர் ஸ்கூல் மட்டத்துல 3 முறை ஃபர்ஸ்ட் அடிச்சவர். அவர் 14 வயசு பெரிய ஆக்களோட 40 வயசுக்காரரோட தான் ஓடினவர். கிட்டத்தட்ட ஒரு 40 பேரோட ஓடி இருப்பார். அதால எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. அண்ணதான் செகண்டா வந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்க. அருண். 2வதா வந்தது எப்படி இருக்கு வெற்றி தருணம்? சந்தோஷம். இந்த ஓட்டத்துக்கான பயிற்சி ஃபுட்பால் விளையாடுறாரு. ஃபீல் பண்றீங்க இப்ப இந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். தங்கச்சிக்கு என்ன பேர்? அபர்ணா. எங்க இருக்கிற நீங்கள்? நாகர்கோவில். நாகர்கோவில்ல இருந்து இங்க வந்திருக்கீங்களா? நீங்கள் எத்தனை வருஷமா ஓடுறீங்க? 2 வருஷம். 2 வருஷமா ஓடுறீங்க. இது எத்தனை கிலோமீட்டர் தூரம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர். எத்தனை பேர் உங்களோட ஓடின பேர்? 15. அது 15 பேர் உங்களோட ஓடின. நீங்க முதலாவது வந்தது உங்களுக்கு நீங்க முதலாவது வரீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அவங்க முதலாவது வந்துட்டீங்க. சந்தோஷமா அப்ப? மற்ற ஆட்களுக்கு என்ன சொன்னீங்க? வாழ்த்துக்கள் சொன்னாங்க. முதல் முறையா ஓடுறீங்களா? 2ஆம் முறை. போன வருஷம் ஓடினீங்க? இதே அளவு தூரம் ஓடினீங்களா போன வருஷம்? இந்தியா ஓடினீங்களா? போன வருஷம் எத்தனாம் இடம் கிடைச்சது? முதலாம். தொடர்ச்சியா முதலாம் இடம் தான். இந்த முறை முதலாம். வெரி குட். வாழ்த்துக்கள். தொடர்ச்சியா நீங்கள் மேலும் வளர்ந்து பெரிய சாதனை பண்ண வர வாழ்த்துக்கள். சரி, இது நாங்கள் கிறிஸ்து வீட்டு பெருவிழா முன்னிட்டு வருஷம் எங்களோட பலாலி பங்காளி நடத்திட்டு வரோம். இது முதல் தனிப்பட்ட முறையில எங்களோட பலாலி மக்கள் மட்டும் பலாலி என்று ஒவ்வொரு தனிப்பட்ட ஆலயங்கள் செஞ்சு கொண்டு வந்த விளையாட்டு போட்டி. இது கடந்த 3 வருடமா நாங்கள் எங்களுடைய பங்கு 3 கோயில் எங்களோட பங்குன்னா 3 கோயில் சம்பந்தப்பட்ட ஆக்கள் சேருவோம். அப்ப நாங்க இப்ப பலாலி பங்குன்னு சேர்ந்து எங்களோட யுத்தத்தால இடம்பெயர்ந்து பலாலி வளலா மக்கள் எல்லாம் இன்னும் இடம்பெயர்ந்ததால திக்கா இருக்கணும். அதால நாங்கள் இந்த வருஷத்துல ஒரு முறை எல்லாரையும் சேர்த்து விளையாட்டு வைக்கிறாங்க. அவங்க இப்ப எங்கட ஊர் மக்கள் வளல பலாலி மக்கள் எங்க இருந்தாலுமே இன்றைக்கு விளையாடலாம். எங்கட மக்களுக்காண்டியே நாங்கள் இது செய்யறது. இது எங்கட மக்கள்கிட்டையும் சிறுதொகை பணம் சேர்த்து வெளிநாட்டு மற்றும் நலம் விரும்பியல் ஊராக தான் இந்த விளையாட்டு போட்டி நாங்கள் வருஷம் செஞ்சுட்டு வரோம். இப்ப கால விளையாட்டான மரதன் இப்பதான் முடிஞ்சது. அது ஒரு நல்ல விஷயமாக முடிஞ்சது.